ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ்ன்ற சாப்டர்லேருந்து டயக்னலைசேஷன் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டயக்னலைசேஷனை ரெண்டு விதமாக நம்ம பண்ண முடியும். சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லை இதுக்கு இன்னொரு பேர் ஆர்த்தோகனல் ரெடக்ஷன்னு சொல்லலாம். சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா டி ஈக்குவல் டு எம் இன்வர்ஸ் ஏஎம்ன்றது ஃபார்முலா. ஆர்த்தோகனலுக்கு டி ஈக்குவல் டு என் டிரான்ஸ்போஸ் ஏ இன்ட்டு என். இப்போ இந்த டயக்னலைசேஷன் இது எதுக்கு அப்ளிகபிள்னா ஒன்லி ஃபார் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன? இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின்லேயே நான் காட்டுறேன். கொஸ்டின் போவோம். டயக்னலைஸ் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பை மீன்ஸ் ஆஃப் அன் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றது எப்படி செக் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இப்போ 3 1 1 இந்த ரோ, இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக மாற்றினீங்கன்னா பாருங்கள் 3 1 1. அதே மாதிரி செகண்ட் ரோ 1 3 -1. இதை செகண்ட் காலமில் பாருங்கள் 1 3 -1. அண்ட் தேர்ட் ரோ 1 -1 3. தேர்ட் காலம் 1 -1 3. அது ஃபஸ்ட் ரோ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஈக்குவல் டு செகண்ட் காலம், தேர்ட் ரோ ஈக்குவல் டு தேர்ட் காலம். இப்படி இருந்தால் அதை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை நம்ம டயக்னலைஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? சொல்யூஷன் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். அது என்னன்னு கேட்டால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எழுதணும். இதில் வர ஆன்சர் எப்படி இருக்குன்னா லேம்டா கியூப் மைனஸ் பீட்டா 1 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா 2 இன்ட்டு லேம்டா மைனஸ் பீட்டா 3 ஆல்டர்னேட் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் பாருங்கள் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பீட்டா 1ன்றது இதை ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணணும்னா இந்த பாருங்கள், இந்த லீடிங் டயகனல் இருக்கு இல்லையா, இதோட சம் தான் 3 + 3 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9. இதுதான் பீட்டா 1ஓடையது. இப்போ பீட்டா 2 எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது டயகனலோட மைனர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயகனல் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட மைனர்னு 3 -1 -1 3 இங்கே இருக்குது பாருங்கள். 3 -1 -1 3 டயகனலோட மைனர் வருது. இப்போ செகண்டு இந்த 3 எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. 3 1 1 3 3 1 1 3. இப்போ இந்த லாஸ்ட் 3 இதை எடுத்துட்டோன்னா 3 1 1 3 3 1 1 3. ஆக மொத்தம் இந்த மூணுத்துக்குமே இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு இதை எழுதுங்க. மிடில் நம்பரை எடுத்திங்கன்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மீதி எழுதுங்க. லாஸ்ட் நம்பருக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு எழுதுனீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் பீட்டா 2. இப்போ இங்கே பாருங்கள், 9 - 1 8 ப்ளஸ் 9 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1, அப்போது -1 ப்ளஸ் 9 -1. அப்போ இங்கே 8 + 8 + 8ன்னு வரும். அப்போது உங்கள் பீட்டா 2 24. இந்த பீட்டா 3ன்றது என்ன? பீட்டா 3 இஸ் த சேம் ஆஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்க இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதுதான் பீட்டா 3. இங்கே பாருங்கள், இப்போது 3 இன்ட்டு மீதி என்ன இருக்கும்? 3 -1 -1 3 இருக்கா? 3 இன்ட்டு 3 -1 -1 3. அடுத்து மைனஸ் இந்த செகண்ட் நம்பர் -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த 3 இன்ட்டுன்னு சொல்லும் போது இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா மீதி இது ரெண்டும் இது கீழே வரும். அடுத்து -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் 1 -1 1 3ன்னு வரும். இதுதான் இங்கே வருது பாருங்கள், 1 -1 1 3. அடுத்து தேர்ட் நம்பர், அதாவது ப்ளஸ் -1 இன்ட்டு அடுத்து +1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா 1 3 1 -1 வரும். 1 3 1 -1. இப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 9 -1ன்னு வரும். -1 இன்ட்டு இங்கே 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் +1ன்னு வரும். இது +1 இன்ட்டு -1 மைனஸ் ஆஃப் 3ன்னு வரும். ஸோ இது 3 இன்ட்டு 8 -1 இன்ட்டு 3 + 1 4 +1 இன்ட்டு -4 3 8s are 24. இது பாருங்கள், -1 இன்ட்டு 4 -4. இங்கே 1 இன்ட்டு -4 -4. அப்போ 24 - 8 பீட்டா 2 16ன்னு வரும். இப்போ இதை தூக்கி இந்த ஈக்குவேஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். லேம்டா கியூப் மைனஸ் பீட்டா 1 என்னது 9 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா 2 24 லேம்டா மைனஸ் பீட்டா 3 16 ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறோம். இப்போது இதில் கியூபிக் ஈக்குவேஷன் நமக்கு ஏதோ ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சா தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தெரியும். அதுக்கு நம்ம சில டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இதோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் ஆட் பண்ணுற பாருங்க. 1 -9 + 24 -16 அதை ஆட் பண்ணால் 0ன்னு வந்ததுன்னா லேம்டா ஈக்குவல் டு 1 இஸ் அ ரூட். 1 இந்த ஈக்குவேஷனோட ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ
lambda equal to 1 is a root. Suppose odd powers and even powers ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் lambda equal to -1 is a root ன்னு போடுவோம். இங்கே sum of the coefficient 0, so lambda equal to 1 is a root. அப்போ என்னாகும், இந்த சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், இதோட கோஎஃபிஷியன்ட் lambda cube ஓடது 1, lambda ஸ்கொயர் ஓடது -9, lambda இது 24, கான்ஸ்டன்ட் -16. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு டேர்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல 0 போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்ம் இல்லைன்னா 24 இல்லைன்னா இந்த இடத்துல 0ன்னு போட்டிருக்கணும், இந்த டேர்ம் இல்லாமல் இருந்தால். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சிந்தட்டிக் டிவிஷனில் என்ன பண்ண போகிறோம், lambda equal to 1 is the root 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த 1 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம 0 தான் போடணும். ஆட், அப்போது 1 + 0 0, இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக பண்ணும் போது ஆட் பண்ணணும், இந்த கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 + 0 is 1, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் 1 × 1 is 1. ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். -9 + 1 is -8. இந்த பக்கம் பண்ணும்போது மல்டிப்ளை, -8 × 1 -8. இப்போ இந்த பக்கம் ஆட் 16, இந்த பக்கம் மல்டிப்ளை 16. அப்போது கடைசியில் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0ன்னு வந்து முடியணும். முடிஞ்சால் தான் 1 is a rootன்னு எழுத முடியும். lambda equal to 1 is a rootனா lambda -1 equal to 0. அதை தான் இந்த lambda -1 இங்கே போட்டிருக்கேன். அப்போ மீதி என்ன ஆகும், இது ஒரு ரூட் குறைஞ்சதுன்னா கியூபிக் ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். இப்போ இது எப்படி எழுதணும், lambda ஸ்கொயர் -8 lambda + 16 is equal to 0ன்னு வந்துடும். இது அப்படியே வச்சுருக்கேன். இதை இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து அதுலேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ lambda ஸ்கொயர் இந்த நமக்கு ஆட் மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். அப்போது -4 -4 ஆட் பண்ணால் -8, மல்டிப்ளை பண்ணால் +16. இப்படி பிரித்தோன்னா எனக்கு lambda -4 lambda -4ன்னு 2 ரூட்ஸ் வருது. ஸோ டோட்டலாக கியூபிக் ஈக்குவேஷனுக்கு இந்த 3 ரூட்ஸ், இந்த lambda -1ஓட சேர்த்து 3 ரூட்ஸ் வந்தது, இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், lambdaவோட வேல்யூ lambda equal to 1 ஆர் lambda equal to 4, மறுபடியும் lambda equal to 4. இந்த 3 தான் lambda equal to 1, 4, 4. இதுதான் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A. ஸோ ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், determinant of A minus lambda I equal to 0ன்னு போட்டுட்டாலே அதில் வர lambda வேல்யூ தான் ஐகன் வேல்யூ. சரி, ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த இப்போ A minus lambda I போட்டோம்ல, அது கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், போட்டு ஈக்குவல் டு 0 போட போகிறோம். வேறு எக்ஸ் இஸ் எ நான் ஜீரோ வெக்டார். என்ன பண்ண போகிறோம், அங்கே நம்ம டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே என்ன வேல்யூ போட்டோமோ A minus lambda I, அது கூட ஒரு கேபிட்டல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தான் நமக்கு ஐகன் வெக்டார் கிடைக்கும். பாருங்கள், ஏ இஸ் த மேட்ரிக்ஸ் கிவன் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை தான் நான் இங்கே ஏன்னு போட்டிருக்கேன். மைனஸ் லேம்டா, ஐன்றது என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இங்கே 3x3 இருக்கிறதுனால என்ன வரும், இங்கே பாருங்கள், அந்த லீடிங் டயகனல் மட்டும் 1 இருக்கணும், அப்போ தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அது மீதி எல்லாம் 0. இன்டூ A minus lambda I முடிச்சாச்சா, இன்டூ எக்ஸ். அந்த கேபிட்டல் எக்ஸ் இஸ் நத்திங் பட், இப்போ 2x2னா x1 x2, இங்கே 3x3, ஸோ x1 x2 x3 ஈக்குவல் டு 0. இதை இந்த லேம்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த 3 இடத்துல லேம்டான்னு வந்துடும். அடுத்து இதை மைனஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 3 மைனஸ் லேம்டா, இங்கே 1 - 0 1 - 0லாம் அதை 1 1 வந்துடும். 1 - 0 இது 3 மைனஸ் லேம்டா, இது -1 -0 -1. இங்கே பாருங்கள் 1, இங்கே இதே வேல்யூ தான் வரும், இந்த டயகனல் மட்டும்தான் மாறும். 3 மைனஸ் லேம்டா இன்ட்டு 1 x2 x3 ஈக்குவல் டு 0. இப்போது இதுலேருந்து 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும், இது இந்த 7 மெத்தடில் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அப்போ என்ன ஆகும், 3 மைனஸ் லேம்டா இன்ட்டு x1 ப்ளஸ் 1 இன்ட்டு x2 ப்ளஸ் 1 இன்ட்டு x3 ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ரோ வச்சு இந்த காலமை 1 இன்ட்டு x1 ப்ளஸ் 3 மைனஸ் லேம்டா இன்ட்டு x2 மைனஸ் 1 இன்ட்டு x3 ஈக்குவல் டு 0. தேர்ட் ரோ 1 இன்ட்டு x1 மைனஸ் 1 இன்ட்டு x2 ப்ளஸ் 3 மைனஸ் லேம்டா இன்ட்டு x3 ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து நம்ம 3 ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இதுலேருந்து இந்த A மைனஸ் லேம்டா I இன்ட்டு எக்ஸ்ன்னு, இதுலேருந்து தான் ஐகன் வெக்டாரை கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ண போகிறோம், ஸோ இதில் இந்த 3 கேஸையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த கேஸ், இந்த 3 லேம்டா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது லேம்டா 1 போடுறேன். கேஸ் 1 when lambda is equal to 1. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல லேம்டா 1 போட்டால் 3 - 1 2x1 வரும். இந்த இடத்துல 2x2, இங்கே 2x3ன்னு வரும். மீதி எல்லாம் அதே தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இதை வந்து இந்த x1 x2 x3 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், 2 1 1.
2 1 1 ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே 1 2 -1 1 2 -1 நான் இதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். புரியுதா? 2 3தோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 2 1 1 இங்கே 1 2 -1 இதை இன்னொரு தடவை நான் எழுதிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டை விட்டுறேன், செகண்டை விட்டுறேன். இப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது 2x2, இது ஒரு 2x2, இது ஒரு 2x2. இதுதான் x1, இது x2, இது x3. அப்போ x1 என்னது -1 × 1 -1 மைனஸ் ஆஃப் 2 × 1 2. ஸோ -1 -2 இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். x1 என்னது -1 -2. இப்போ x2 பார்ப்போமா, 1 × 1 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 1 + 2 x3 2 2s are 4 -1 4 -1. அப்போ இது என்ன ஆகுது, x1 வந்து -3 x2 +3 x3 +3. இந்த 3 ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம், -1 1 1ன்னு வந்துடும். இது எல்லாமே 3ஆல் ரெடியூஸ் பண்ணிட்டோன்னா அப்போ ஐகன் வெக்டார் என்ன, x1 வந்து ஸ்மால் x1. இப்போ நமக்கு ஐகன் வெக்டார் எப்படி வந்திருக்கு, இங்கே கேபிட்டல் X பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் வந்திருக்கு x1 x2 x3. அப்போ அந்த ஐகன் வெக்டார் கேபிட்டல் X1ன்றது காலம் வைஸ் -1 1 1. ஸோ முடிச்சாச்சு. கேஸ் 2 ஆக்சுவலாக சில இதில் வந்து ரெண்டு ஆன்சர் வந்து λ = 4ன்னு வருது. சில கேசஸில் வேறு லேம்டா வரும். அப்போ இதே மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி 3 ஐகன் வெக்டாரையும் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே நமக்கு இது ரெண்டும் ஒரே ஆன்சர் வருது. அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது இப்போ λ = 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே பாருங்கள் மற்றதெல்லாம் மாறாது. இந்த இது 3 - 4 -1 x1 -2 x2 -3 x3 வரும். மீதி எதுவும் மாறாது. இதில் ஒரு சின்ன விஷயத்தை பாருங்கள், இங்கே -x1 + x2 + x3. இங்கே பாருங்கள் +x1 -x2 -x3. இதில் ஒரு நெகட்டிவை காமனாக எடுத்துட்டோம்னா 3 ஈக்குவேஷனுமே ஒன்று தான். அப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு இவ்வளோ நேரம் 2 ஈக்குவேஷன் வச்சு தான் இந்த மெத்தட் போட்டோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே அது பாசிபிள் கிடையாது, ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x1க்கு x2க்கும் ஏதோ ஒரு வேல்யூ அசியூம் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் x1க்கு நான் 0 வச்சுட்டேன், x2க்கு 1 வச்சுட்டேன். நானாக அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ 0 + 1 1 1 + x3 = 0 ஆர் x3 = -1ன்னு வந்துடும். அப்போது என்னோடய செகண்ட் ஐகன் வெக்டார் என்ன, 0 1 -1. இப்போ தேர்டை கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணணும். ஏன்னு கேட்டால் இதில் நான் அசியூம் பண்ணியிருக்கேன் 2 வேல்யூ, சரியா? அப்போ இப்போ x3 எனக்கு நான் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதை ஏபிசின்னு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. இந்த x3 வந்து இட் ஷுட் பி ஆர்த்தோகனல் டு போத் x1 x2. அப்போ இருந்தால் தான் நம்ம அந்த வந்து ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனே பண்ண முடியும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அப்போ அதை பண்ணோன்னா x3 இது தானே x3, அதோட டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதணும், இந்த காலம் மேட்ரிக்ஸை ரோ மேட்ரிக்ஸாக எழுதிட்டேன். இன்ட்டு x1 இங்கே இருக்கு இல்லையா, -1 1 1 அதை போட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், -a + b + c = 0. அதே மாதிரி x3 டிரான்ஸ்போஸ் இதுதான் இன்ட்டு x2. அப்போ 0 1 -1. அப்போ என்ன ஆகும், இது a வந்து 0 ஆகிடும், b - c = 0. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், இதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -1 1 1 -1 1 1. இதோட இது பாருங்கள் 0 1 -1 0 1 -1. அதை 2 தடவை எழுதியிருக்கேன். இந்த இதையே நான் 2 தடவை எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை தூக்கிட்டோம். அப்போ என்ன இருக்குது, மீதி பாருங்கள் 3 2x2 மேட்ரிக்ஸ் வர மாதிரி வரும். அப்போ இது a, இது b, இது c. இங்கே பாருங்கள் -1 -1, ஸோ -2ன்னு வரும். பிக்கு பாருங்கள் 0 -1 அதாவது -1ன்னு வரும். சிக்கு -1 இது 0, ஸோ -1ன்னு வரும். அப்போ இது என்ன, -2 -1 -1. இதுதான் இந்த வேல்யூ. இதில் எல்லாத்தையுமே நெகட்டிவ் இருக்கிறதுனால அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ a2 b1 c1. ஸோ ஐகன் வெக்டார் x3 வந்து 2 1 1. இப்போ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 0 வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x1 டிரான்ஸ்போஸ், x1ன்றது இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகும், -1 1 1ன்னு வரும். இன்ட்டு x2ன்றது பாருங்கள் 0 1 -1. இதை பாருங்கள், இது இன்ட்டு 0 போயிடும், -1 × 0 அது போயிடும். 1 × 1 1 ப்ளஸ் -1 × 1 -1 1 -1 0ன்னு வரும். இந்த மாதிரி இந்த ரெண்டுத்துக்கு செக் பண்ணாலும் 0 வரும். இந்த மாதிரி இருந்தால் தான் த ஐகன் வெக்டார்ஸ் ஆர் பேர் வைஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும்.
ஸோ இப்போ இந்த ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிடுறேன். டயக்னலைஸ் பண்ணுறதோட ஃபார்முலா டயக்னலைஸ் பண்ணோம் D = n டிரான்ஸ்போஸ் AN. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு n என்னன்னு தெரியணும். இந்த n என்னன்றது நான் சொல்லிடுறேன். இந்த நார்மலைஸ் ஐகன் வெக்டார் என்னது? இது வந்து இப்போ இருக்கு இல்லையா, இது x1. இதில் டிவைட் பை என்ன பண்ணணும்? இதோடைய ஸ்கொயர்ஸ், அதாவது ரூட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் -1 the whole squared +1 squared +1 squared. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? இது 1 + 1 + 1 √3ன்னு வரும் இந்த இதுக்கு. அப்போது இதோடைய வெக்டார் எப்படி எழுதணும்? நார்மலைஸ்ட் ஐகன், இது வெறும் ஐகன் வெக்டார். இது நார்மலைஸ்டாக மாற்றணும்னா -1/√3 1/√3 1/√3ன்னு எழுதுவோம். இங்கே பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 1 -1 இதை ஸ்கொயர் போட்டோன்னா 0 ஸ்கொயர் 0 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் -1 the whole ஸ்கொயரும் +1 தான். ஸோ √2ன்னு வரும். அப்போ இந்த ஆன்சர்லாம் 0/√2 0ன்னு வந்துடும். 1/√2 -1/√2. இங்கே பாருங்கள் 0 1/√2 -1/√2. இதே மாதிரி நம்ம தேர்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இது 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. அப்போது எல்லாத்துக்கும் √6 வரணும். அப்போ 2/√6 1/√6 1/√6 1/√6ன்னு வரும். இதுதான் நார்மலைஸ்ட் ஐகன் வெக்டார். அப்போ நார்மலைஸ்ட் மாடல் மேட்ரிக்ஸ் என்ன? இதெல்லாம் சேர்த்து அப்படியே எழுதிட்டோன்னா அதுதான் நார்மலைஸ்ட் மாடல் மேட்ரிக்ஸ். அப்படியே இந்த 3 ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு எழுதிடுறோம். அப்போ இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப ஈஸி. ரோவை காலமாக எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த ரோ இருக்குது பாருங்கள், காலமில் இருக்குது -1/√3 0 2/√6. செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுங்க 1/√3 1/√2 1/√6. தேர்ட் ரோவை தேர்ட் காலம் 1/√3 -1/√2 1/√6ன்னு எழுதிட்டோம். இப்போ எனக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடச்சிருச்சா? அதாவது n இருக்குது, n டிரான்ஸ்போஸ் இருக்குது, கொஸ்டினில் இருக்குது, ஏவும் இருக்குது. இப்போ நம்ம டயக்னலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். D = n டிரான்ஸ்போஸ் AN. இது n டிரான்ஸ்போஸோட ஆன்சர். இது கொஸ்டின், அதாவது கொஸ்டின் தானே ஏன்னு கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், கொஸ்டின் தான் ஏன்னு கொடுத்துருக்கான். அந்த ஏ எழுதியாச்சு. அடுத்து என்னன்றது இந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச நார்மலைஸ் மாடல் மேட்ரிக்ஸ். இதை 3 எழுதியாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 × -1/√3. அப்போ என்ன வரும்? -3/√3ன்னு வரும். இங்கே பாருங்கள், -3/√3 ப்ளஸ் 1/√3 ப்ளஸ் 1/√3. அப்போனா -3/√3 ப்ளஸ் 2/√3ன்னு வரும். அப்போ -1/√3. இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 7 மெத்தடில் ஃபாலோ பண்ணோம். 3 × 0 0. இது 1/√2 ப்ளஸ் -1/√2, அது 0 ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ரிசஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம்னா இந்த இடத்துல ஆன்சர் போடணும். ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் இங்கே போடணும். ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இங்கே. அது மாதிரி செகண்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம், தேர்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம்ன்றதை நம்ம ஆட் பண்ணால் இந்த ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னோடய ஆன்சர் வந்துடும். ஏன்னா D = NTAN. இந்த ரெண்டையும் 3 இதை இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/3ன்னு வரும். இது ப்ளஸ் 1/3ன்னு வரும். இது ப்ளஸ் 1/3ன்னு வரும். அப்போ 3/3. 3/3யோட ஆன்சர் 1. இது பாருங்கள் 0. 4/√6. இது -4/√6 0. இங்கே பாருங்கள், தேர்டு இது பார்ப்போம். -8/√18 ப்ளஸ் 4/√18 ப்ளஸ் 4/√18. அப்போ -8ம் இந்த +4 +4 ப்ளஸ் 8/√18ம் கேன்சல் ஆகி 0 வந்துடும். இப்படி தான் எல்லாமே 0 ஆகிட்டு உங்களுக்கு கடைசியில் கிடைக்கிறது என்னது? டயக்னலைஸ்னாலே என்னது? வெறும் டயக்னலில் மட்டும் எலிமெண்ட் இருக்க ஒரு மேட்ரிக்ஸ். புரியுதா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 100 040 0044. உங்களுக்கு வந்து எப்படி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணலாம். உங்களுக்கு மற்ற இடத்துலலாம் இந்த இடத்துலலாம் வேல்யூவே இருக்கக்கூடாது, 0 தான் இருக்கணும். டயக்னல் மேட்ரிக்ஸ்னாலே இது பேர் தான் லீடிங் டயக்னல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட சம் தான் ட்ரேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீடிங் டயக்னலில் மட்டும்தான் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ D = 100 040 004. அவ்வளோதாம்மா டயக்னலைசேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். தேங்க்யூ.